மினாசான் கொன்னிச்சிவா வத்தாஷிவா பிரேம்நாத் தேஸ். அனைவருக்கும் வணக்கம். நான் பிரேம்நாத். இன்னைக்கு கத்தகானா வரிசையில் 8வது வரிசையில் இருக்கின்ற 3 எழுத்துக்களை பார்க்க போகிறோம். யா, யு, யோ என்ற 3 எழுத்துக்களை எப்படி தமிழ் எழுத்துக்களை வைத்து நினைவில் வைத்து கொள்வது என்று பார்க்கலாம். இதுவரைக்கும் 35 எழுத்துக்களை மனப்பாடம் செஞ்சிட்டோம். எளிதாக நம்ம மனசில் பதிஞ்சிருச்சு. இதுக்கு காரணமாக இருந்த அசோக் சென்சை அவர்களுக்கு நம்ம நிச்சயமாக நன்றி சொல்லி தான் ஆகணும். ஏன்னா கத்தகானா எழுத்துக்களை தான் நினைவில் வைத்துக்கொள்வது கடினமாக இருக்கும். காஞ்சியை கூட மனப்பாடம் பண்ணிடலாம். இந்த கத்தகானா எப்பயாவது தான் வரும். அதாவது ஒரு 10 வாக்கியங்களில் 2 இல்லை 3 இடங்களில் தான் கத்தகானா வரும். மற்றபடி ஹீராகானா, காஞ்சி இந்த இரண்டும் அடிக்கடி நம்ம கண்ணில் பார்ப்போம். கத்தகானாவை பார்க்குறது ரொம்ப அரிது. அதனால் இந்த கத்தகானா அவ்வளோ சீக்கிரம் மனப்பாடம் ஆகாது. ஆனால் இந்த கத்தகானாவை நம்ம வாழ்க்கை முழுக்க மறக்காத அளவுக்கு எளிதாக எப்படி நினைவில் வைத்துக்கொள்வது என்று நமக்கு இப்படி ஒரு அழகான அருமையான காணொளிகளை கொடுத்த அசோக் சென்சை அவர்களுக்கு நம்ம எல்லாரும் நிச்சயமாக நன்றியை சொல்லணும். உங்களுடைய நன்றிகளை இந்த காணொளியுடைய கருத்துரை பெட்டி, அதாவது கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய நன்றிகளை பதிவு செய்யுங்க. மேலும் இதுவரை வெளியிடப்பட்ட 7 பாடங்களை நீங்கள் பார்க்கணுன்னா, அதாவது அசோக் சென்சை அவர்கள் தயாரித்து கொடுத்த அவருடைய படைப்பால் வெளிவந்த அந்த 7 பாடங்களை பார்க்கணுன்னா இந்த காணொளியோட விளக்க பெட்டியை பாருங்கள். இதில் அந்த 7 பாடங்களுடைய இணைப்புகள் இதில் இருக்கும். அந்த காணொளியோட டிஸ்கிரிப்ஷனில் விளக்கப்பெட்டியில் இருக்கும், நீங்கள் பார்க்கலாம். சரி, இன்றைய பாடத்துக்கு போகலாம் வாங்க. அந்த 3 எழுத்துக்களை எப்படி அழகாக நமக்கு புரிகிற மாதிரி அவர் சொல்லிக் கொடுக்குறாருன்னு பார்க்கலாம். முதல் எழுத்து யா. இரண்டாவது எழுத்து யு. மூன்றாவது எழுத்து யோ. யா, யு, யோ. யா, யு, யோ. அனைவருக்கும் நன்றி.